ஹலோ மக்களே, நாம் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்க ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எதுக்காக போகிறோன்னா, நம்ம நவம்பர் 7 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓலா S1 Pro Gen 2 வந்து புக் பண்ணியிருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு டெலிவரின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக நானும் என் மச்சானும் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்க ஓலா S1 Pro Gen 1 தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவண்டம்பாளையத்தில் இருக்கோம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 2024. ஸோ வாங்க அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். வண்டி டெலிவரி எடுக்கிற ஆர்வத்தில் நானும் என் மச்சானும் திருப்பூர் நோக்கி வேகமாக போயிட்டு இருந்தோம். வண்டி என் ஒய்ஃப் நேம்ல தாங்க புக் பண்ணியிருந்தோம். அவங்களோட பழைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் யூஸ் பண்ணி புக் பண்ணதால நம்ம வண்டியை வந்து திருப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் எடுக்க வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா நம்ம ஈரோடு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்லேயே எடுத்துருக்கலாம். ஃபைனலாக திருப்பூர் அவினாஷி ரோட்டில் இருக்க ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ரீச் ஆயிட்டாங்க. அங்கே ரீச் ஆகல நம்ம Gen 1 ஸ்கூட்டரில் சார்ஜ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதை சார்ஜ் போட்டு அங்கே போய் உள்ள செக் பண்ணல தாங்க நமக்கு ட்விஸ்டே. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் தாங்க இருக்கோம். என்னடா திருப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ ஈரோட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுங்க. அதாவது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் காரணமாக நமக்கு வர வேண்டிய வண்டி வந்து ஈரோட்டில் தான் இருந்துச்சு. பட் அங்கே திருப்பூரில் இருக்குன்னு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்தங்காட்டி நம்ம அங்கே போயிட்டோம். அங்கே போய் செக் பண்ணல தான் தெரிஞ்சு வண்டி இங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம ரிட்டன் இங்கே வந்துட்டோம். நானும் என் மச்சானும் தாங்க வந்திருந்தோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ஸ்டெல்த் பிளாக் வந்து டெலிவரி எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதே மச்சான் தாங்க இந்த மச்சான். ஸோ நம்ம இப்போ போய் நம்ம ஓலா ஸ்கூட்டரை டெலிவரி எடுக்கலாம். மச்சான் ஒரு வணக்கத்தை போடுங்க. வணக்கம். ஏதோ நம்ம வண்டி ஃபைனலாக ஈரோடு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் இருந்துச்சுங்க. நாம அங்கே திருப்பூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்கே வண்டியை ரெடியாக வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ சார்ஜ் போட்டு 100% வச்சிருந்தாங்க வண்டியை. இதுதாங்க நம்ம எடுக்க போகிற வண்டி. அதாவது அமெத்திஸ்ட் கலரில் இருக்க ஓலா S1 Pro Gen 2. நம்ம வண்டியில் ஏறி எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தோம், பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணி. அதாவது நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிறப்ப எப்பவுமே டிஃபால்ட்டாக அதுக்கு பாஸ்வேர்ட் 000 தான் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிட்டோம். Gen 1 அண்ட் Gen 2 ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நம்ம வண்டியை வீடியோ எடுத்துருக்கிற டைமில் நம்ம மச்சானுமே வண்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கடுத்தது நம்ம டெலிவரி செக்லிஸ்ட்டில் சைன் போட்டு வண்டியை டெலிவரி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்காக அந்த டெலிவரி செக்லிஸ்ட்டில் என்னென்ன டிக் பண்ணியிருக்காங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு சைன் பண்ணி அங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துட்டோங்க. இது மாதிரி டெலிவரி செக்லிஸ்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இல்லை பேனலுக்கு இது ஏதாவது பிரேக் ஆயிருக்கா, அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும் அந்த டெலிவரி செக்லிஸ்ட்டில் வந்துட்டு சைன் போடுங்க. இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அப்போவே அதை வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ட்ட நோட்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்கூட்டர் வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு யார் கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சசி ப்ரோ, அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோ, இவங்க 2 பேரும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த கார்த்தி ப்ரோ அண்ட் சசி ப்ரோட்ட நம்ம கொஞ்சம் கேஷுவலாக பேசிட்டு இருந்தோம். அதுக்கடுத்தது ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்குமே அவங்க வண்டி டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்ததான் அந்த வண்டி நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதில் எப்படி எல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வண்டி கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுனாலுமே அவங்களை கேட்டுக்கலாம். ஃபைனலாக Gen 1 அண்ட் Gen 2க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சசி ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நமக்கு வண்டி டெலிவரி கொடுத்தாருங்க. நம்ம ஸ்கூட்டர் டெலிவரி எடுக்கிறதுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா கார்த்தி ப்ரோ அண்ட் சசி ப்ரோ. அவங்க 2 பேத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம அங்கிருந்து ஸ்கூட்டரை டெலிவரி எடுத்துட்டோம். டெலிவரி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மச்சரான் தான் கேப்சர் பண்ணிட்டு இருந்தாப்ல. நான் அவர் வண்டி எடுக்க சொன்னா இல்லைங்க மாமா நீங்களே வண்டி எடுங்க அப்படின்ட்டு நம்மளை வண்டி எடுக்க சொல்லிட்டு அவர் வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருந்தாரு. வண்டி டெலிவரி எடுத்த கையோட மச்சனம் கேட்டப்பல மாமா ட்ரீட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால மதிய லஞ்சுக்கு வந்து வெளியே சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்டு 2 பேரும் மாற்றி ஸ்கூட்டரை ஓட்டி வந்தோம். கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா என் மச்சனை ஓட்டிட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நான் வாங்கி ஓட்டிட்டு வந்தேன். ஃபைனலாக வீடு ரீச் ஆயிட்டேங்க. எப்போ புது வண்டி எடுத்தாலுமே அதை வீட்டுக்கு கொண்டு வரப்ப இருக்க சந்தோஷமே வேறதாங்க. அதே மாதிரி தான் இந்த டைமே நம்ம புது வண்டி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். வண்டி டெலிவரி எடுத்த அடுத்த நாளே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ஆர்டிஓ தாங்க. என் ஒய்ஃபோட பழைய அட்ரஸ் யூஸ் பண்ணங்காட்டி நமக்கு அவினாஷி ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக போயிருச்சு. இல்லைன்னா நம்ம பெருந்துறை ஆர்டிஓலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருந்த அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 வண்டிக்கு பக்கமாக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் வரக்கு என்ன காரணம்னா லாங் வீக்கெண்ட் வர போகுதுங்க. அதாவது ரிபப்ளிக் டே லீவ் எல்லாம் வந்துற மாதிரி இருந்துச்சு. அதனால நிறைய வண்டிகள் வந்துருச்சுங்க. அதாவது புது 2 வீலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 150 வண்டி இருக்கும். அங்கே ஆர்டிஓ வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாமே கொஞ்சம் கலகலப்பாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஆர்டிஓ வண்டி செக் பண்ணதுமே உங்களுக்கு வண்டி அங்கேருந்து எடுத்துடணும். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சேசிஸ் நம்பர் அப்புறம் மோட்டார் நம்பர் அதெல்லாமே படித்து சொல்லுவாங்க. அதை பார்த்து ஆர்டிஓ செக் பண்ணுவார். செக் பண்ணதுமே நம்ம வண்டி அங்கேருந்து எடுத்து கிளம்பிடணும். இந்த சேம் டே உங்களுக்கு மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், உங்கள் வண்டி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, இதுதான் உங்கள் வண்டியோட நம்பர், அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நமக்கு ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டாரு. எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம வண்டியோட சார்ஜர் எல்லாமே பூட்லேருந்து வெளியே எடுத்து வச்சிருந்தோம். அதெல்லாமே எடுத்து ரீபேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. நம்ம எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்புற டைம்ல பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு இந்த வண்டி பத்தி எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தாருங்க. அடுத்ததான் நம்ம என்ன சேனல் வச்சிருக்கோம், நம்ம சேனல்ல எது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாரு. ஸோ அவர்கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம்.
இது மாதிரி நீங்கள் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு போகிறப்ப உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருப்பாங்க, அதை கொண்டு போகணும். அதுக்கு அடுத்தது ஒரிஜினல் ஆதார் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொண்டு போகணும். அதையெல்லாம் வச்சு தான் ஆர்டிஓ வந்து செக் பண்ணி அந்த பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணுவார். அதெல்லாமே வெரிஃபை பண்ணி சைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாங்க. சேம் டேவே உங்களுக்கு வண்டி ரெஜிஸ்டர் ஆகி உங்கள் மொபைலுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஒரு வழியாக மதியம் 12:30 ஆர்டிஓ வந்தார். எல்லா வண்டியுமே செக் பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது சீக்கிரமே எல்லா டீட்டெயில்ஸுமே படித்து சொல்லுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து சரசரன்னு கிளம்பிட்டே இருக்கலாம். நம்ம அது மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஓலா S1 Pro Gen 2ஓட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,63,000 ரூபா. அதாவது உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் வந்து 1,47,000 ரூபா வரும். இன்சூரன்ஸ் ஒரு 11,000 ரூபா, அப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஒரு 6,000 ரூபா டு 7,000 ரூபா வரும். ஸோ அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1,63,000 ரூபா வரும். பட் ஆனால் நமக்கு இந்த வண்டி ஃப்ரீ தாங்க. ஒன்லி இன்சூரன்ஸ் மட்டும் தான் பே பண்ணணும். நம்ம ஓலா S1 Pro Gen 2 எப்படி ஃப்ரீயாக கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா சைட்லேருந்து ஒரு கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ரேஸ் டு த்ரில் அப்படின்ட்டு. MotoGP ரேஸ் வந்து நொய்டாவில் செப்டம்பரில் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு ஓலா இது மாதிரி கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம 2 வீலர் வச்சு நம்ம எப்படி த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ஸ்கூட்டர் கிடைச்சது. நம்மள மாதிரியே நிறையா யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூட்டர்ஸோ பைக்ஸோ வச்சு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாமே அவங்க ட்விட்டர் ஹேண்டில், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இது மாதிரி வீடியோ வந்து அவங்க ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் சில வீடியோஸ் எடுத்து நான் இந்த வீடியோவில் கொலாஜ் பண்ணி போட்டிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி அவங்க வந்து MotoGP ரேஸ்க்கு வந்து அட்டன் பண்ணலாங்கிற மாதிரி டிக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதில் நம்ம நேம் இருந்துச்சு. பட் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் நம்ம போக முடியல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் அந்த நியூஸ் நமக்கு வந்தங்காட்டி நம்மளால டிக்கெட்லாம் புக் பண்ணி அந்த லாஸ்ட் மினிட்ல போக முடியல. ஸோ நம்ம அந்த டீம்கிட்ட அந்த டிக்கெட் வேற யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். டிக்கெட் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி 1 மந்த் கழிச்சு தாங்க இந்த ஸ்கூட்டர் வின்னர்ஸ் வந்து சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு அஃபிஷியல் ஹேண்டில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இண்டிவிஜுவலாக கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு மெம்பருங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க. என் நேம்லேயே நான் அந்த செகண்ட் ஸ்கூட்டர் எடுக்கல. என்ன ரீசன்னா, நான் ஆல்ரெடி ஃபேம் 2 சப்சிடி வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். அதனால அந்த அமௌண்ட் வந்துட்டு செகண்ட் ஸ்கூட்டர் கிளைம் ஆகாது. அதனால என் ஒய்ஃபோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஸ்கூட்டர் புக் பண்ணிட்டேங்க. நீங்க ஸ்கூட்டர் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு கால் வந்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சுங்க. என் ஒய்ஃபோட நேம்ல தான் புக் பண்ண காட்டி அவங்க மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஓலா கேப்ஸ் ஆப் வந்து லாகின் பண்ணியிருந்தேன். அதில் போயிட்டு எலக்ட்ரிக்கில் போய் ஆர்டர் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறப்ப நமக்கு நவம்பர் 7 அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் வந்து ஆர்டர் கிரியேட் ஆகியிருந்தது. இன்வாய்ஸில் வந்து ஃபுல் அமௌண்ட் பே ஆயிருந்த மாதிரி கிரியேட் ஆயிருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்சூரன்ஸ் மட்டும்தான் பே பண்ணோம். அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்கூட்டர் உங்களுக்கு ஒரு 5 டேஸ்லேயே ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிலேருந்து டிஸ்பேச் ஆயிடுச்சு. எனக்கு இன்சூரன்ஸ் பேமெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, நான் பே பண்ண ட்ரை பண்ணுறப்ப அது வந்து டிரான்சாக்ஷன் பெண்டிங்கில் போய் ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நாளாக மாறவே இல்லை. நானும் அதை பற்றி செக் பண்ணவே இல்லை, ஸ்டேட்டஸ் கொஞ்சம் நாளில் மாறிடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது ஸ்டேட்டஸ் ரொம்ப நாளாக மாறாமே இருந்துச்சு. அதனால நமக்கு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நிஷாந்த் ப்ரோ அப்புறம் கார்த்தி ப்ரோ அவங்ககிட்டயாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் எனேபிள் பண்ணுறதுக்காக. ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுமே நான் பே பண்ணிட்டேன். ஃபைனலாக நமக்கு ஜனவரி 22 வந்து வண்டி டெலிவரி கிடச்சிருச்சு. ஸோ அந்த அன்னைக்கு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டேவே ஆர்டிஓவில் போய் வண்டியை ரெஜிஸ்டருமே பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய கண்டஸ்டன்ஸ் போட்டிருந்த வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி கண்டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலா வந்து அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், ட்விட்டர் ஹேண்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மாதிரி கண்டெஸ்ட் வர்றப்ப நீங்கள் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெர்ச்சன்டைஸ் கிடைக்கும். அதாவது ஃபியூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஹுட்டி சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டைம் இது மாதிரி ஸ்கூட்டர்ஸுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் இந்த டைம் பார்ட்டிசிபேட் பண்ணதில் எனக்கு ஸ்கூட்டர் கிடச்சிருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி ஹோலி கண்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக ஓலா S1 Pro லிமிடெட் எடிஷன் கலரில் கொடுத்துருந்தாங்க. அதனால நீங்கள் ஓலா எலக்ட்ரிக் வந்து ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டா ஹேண்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி கான்டெஸ்ட் வர்றப்ப நீங்கள் அதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஜெயிக்கலாம். ஃபியூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிக்கு போகிறக்கு கூட சான்சஸ் கிடைக்கும். உங்கள் வீடியோஸ் அந்த போஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வைங்களேன், அவங்க வந்து உங்கள் ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிக்கு கூட உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே ஃபேக்ட்ரியில் எப்படி ஸ்கூட்டர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 கான்டெஸ்ட் வின்னர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதில் நானும் ஒன்றுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. யார் அந்த 10 மெம்பர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஓலா எலக்ட்ரிக் வந்து அவங்க ஹேண்டில் வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் MotoGP டிக்கெட்ஸ் வந்து யாருக்கு கிடைச்சிருந்து அப்படிங்கிறது வேணால் ஒரு வீடியோவாக ஓலா எலக்ட்ரிக் வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்குமே அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாராச்சும் இது மாதிரி ஃப்ரீ ஸ்கூட்டர்ஸ் வந்து ஓலா சைட்லேருந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நேமை வந்து நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்கூட்டர் ஜெயிச்சதுக்கு இன்னொரு மேஜர் காரணம் என்னோட ஒய்ஃப் தாங்க. அவங்களுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. வீடியோ எடுக்கிறதாகட்டும், இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா எல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அது மாதிரி வீடியோ எடிட் பண்ணி வீடியோ எடுத்து ஃபைனலாக போஸ்ட் பண்ணாங்க. அது போஸ்ட் பண்ணதுக்கான பலன் வந்து ஓலா S1 Pro Gen 2 வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்டாக கிடைச்சிது. இது மாதிரி ஏதாவது கான்டெஸ்ட் வர்றப்ப நம்ம சேனலில் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரிஷப் அகர்வால் அப்படிங்கிற மெம்பர் வந்து டெல்லியிலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லே லடாக் போனப்போ இது மாதிரி ஒரு வாட்டர் பாஸ் வந்து அவருடைய ஓலா ஸ்கூட்டர் மூலியமாக கிராஸ் பண்ணியிருந்தாரு. ரேஸ் டு த்ரில் கான்டெஸ்ட்டில் வந்து இந்த வீடியோவை அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோவுமே செலக்ட் ஆகி அவருக்குமே ஒரு ஃப்ரீ ஸ்கூட்டர் கிடச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோக்கு அடுத்ததான் நாம் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. நாம் அப்லோட் பண்ண வீடியோ இதுதாங்க. அதாவது இந்த வீடியோவோட டோட்டல் லென்த் உங்களுக்கு 25 செகண்ட்ஸ் தான். இதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடையே வரும். இந்த 25 செகண்ட்ஸுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மாக தெரியலாம், பட் அதனுடைய எஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுக்கான பலன் தான் ஓலா S1 Pro Gen 2 நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.